அழகு சீரியல்ல இருக்கிற மாரி நம்ம வீடுகள்லயும் பல டைம் நடக்கும். நீங்க அப்ப மதியா இருப்பீங்களா? மலரா இருப்பீங்களான்னு கமெண்ட்ல தெரிவிங்க. இப்ப வாங்க சீரியலுக்குள்ள போகலாம். இல்ல சுரேஷு, இங்க வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கிறா உன் பொண்டாட்டி? நேத்து என்ன நடந்தது தெரியுமா? அப்பான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம அவரையே எதிர்த்து பேசுறாடா. மலர சொன்னா இவ உடனே பொத்துக்கிட்டு வந்துருது இவளுக்கு. கூட கூட பேசிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் கூட பயமே இல்லடா அவளுக்கு. ஏம்மா, என்ன ஆச்சு? சரி விடு. அத சொன்னா எனக்கு இப்ப ப்ரெஷர் தான் ஏறும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தையவே மறந்துருவேன். ஆமா, நாளைக்கு உன் அப்பாவோட தங்கச்சி வீட்ல இருந்து ஆளுங்க வராங்க தெரியுமா உனக்கு? ஆமாம்மா, அப்பா சொன்னாரு. தயவு செஞ்சு உன் பொண்டாட்டிய கொஞ்சம் வாய அடக்கி இருக்க சொல்லு. அவங்க முன்னாடி இதே மாரி எக்கு தப்பா பேசிக்கிட்டே இருந்தான்னா நம்ம குடும்ப மானமே போயிடும். பேசுற மாரியே அப்ப பேசிக்கிட்டு இருந்தானா உங்க அப்பா எப்பவும் போல ஒரே மாரி இருக்க மாட்டாருடா. அவரு கோவத்த பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவளையெல்லாம் என்னதான் சொல்லி வளர்த்துனாங்களோ அவ வீட்ல. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்ப பாரு வாயாடுறதே தான் ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறா. எல்லாம் நீ குடுக்குற இடம். நீ கொஞ்சம் அதட்டி வை. முதல்லயே உன் அப்பாவோட தங்கச்சிக்கு பேச தெரியாது. இதுல இவ வேற வாய் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. அவ பொண்ணு மீனா இருக்கால்ல, அவ போய் அப்படியே அவங்க அம்மாட்ட வத்தி வச்சிருவா. அவ உடனே ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சிருவா. இப்படி சுரேஷ் பொண்டாட்டி அவங்க மாமனார் மாமியாரை மதிக்கிறதே இல்லையாமா. அவங்க வீட்ல தினமும் அக்கப்போரா இருக்குதாமான்னு. தோத்தோ எல்லாம் மானக்கேடு. எல்லாம் என் தலை எழுத்து. நல்லா வந்து வாச்சிருக்கிறா பாரு மருமகன்னு. சரிம்மா, நான் அவகிட்ட சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னத்த சொல்லுவியோ அப்போ. இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு ஒத்துப்பட்டு வர மாட்டேங்கிறா. என்னத்த சொல்லி என்ன பண்றது? மலரும் தான் இருக்கிறா. ஏதாவது வாய் திறக்கிறாளா? இந்த மதி கூட சேர்ந்து சேர்ந்து மலரும் வாய் பேச ஆரம்பிச்சிருவா போல. எனக்கு ஒரே தலையெழுத்துடா இவங்கள வச்சுக்கிட்டு. மலரு, மலரு, குடிக்க காப்பி கொண்டா. என்னதான் பண்ணுவியோ அடுக்கலையில. எப்பா பாரு அதுக்குள்ள பூந்துக்கிற. ஆனா ஒரு வேளையும் செஞ்சவாட்ட காணோம். அத்தை, இந்த வந்துட்டேன் அத்தை. காஃபி தான் போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் கொண்டா அந்த காப்பிய. நீ குடிக்கிறியாடா காப்பி? இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. நான் போய் கிளம்புறேன். போ போ. போய் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை அவள் காதில் ஓதிட்டு போ. அப்போவாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். அத்தை, இந்தாங்க காஃபி. இந்த காப்பியை போட உனக்கு இவ்வளவு நேரமாக்கும். என்ன தாண்டி பண்ணுவ உள்ள? ஆமாம், பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா அத்தை. தோ, காப்பி அடியுது. சர்க்கரையும் இல்லை, சூடும் இல்லை. என்னதான் நினச்சி போடுற? வர வர உனக்கு மதி கூட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொழுப்பு ஏறி போச்சுடி. ஒரு பயங்கிறதே இல்லாமல் போச்சு. நாளைக்கு அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இதே மாதிரி சமைச்சு கொட்டாத. கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து பக்குவமாக சமை. குடும்ப மானத்தை 2 பேரும் சேர்ந்து வாங்கிடாதீங்க. அப்புறம் உங்கள் மாமாவோட கோபத்துக்கு நீ ஆளாயிடுவ. ஞாபகம் வச்சுக்கோ. அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திரிஞ்ச போயிட வேண்டியது தான் உங்கள் அப்பா வீட்டுக்கே. ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏண்டா குத்துக்கல்லாட்ட நிற்கிற? போ, வேலைக்கு நேரமாச்சுன்னு சொன்னல, போய் கிளம்பு. சரிம்மா. இவ என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. தினம் ஒரு போரை இழுத்துட்டு வந்துடுறா. இவகிட்ட எப்படி சொல்லி எப்படி புரிய வச்சு. ஐயோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னுட்டு சுரேஷ் வந்து மதியை பார்க்கறக்காக பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. மதி அப்போ தான் குளித்து காலேஜ் போகிறக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, அம்மா ஒன்று சொன்னாங்க. அதுதான். என்ன? நேற்று நடந்த விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அதானே? அதுவும் தான் மதி. ஆனால் அதை தவிர இன்னொன்று இருக்குது. அதையும் கொஞ்சம் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் இப்படி சொன்னால் எனக்கு எப்படி புரியும்? ஐயோ, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. சரி, இங்கே பாரு. நாளைக்கு அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி நாத்தனார், அவங்க மாமியார் எல்லாரும் கூட வராங்க. அவங்க வந்து 5 நாளைக்கு இருப்பாங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இரு. எதிர்த்து பேசாத, கூட கூட பேசாத. கொஞ்சம் அம்மா அப்பா சொல்கிறத படி கேட்டு நடந்துக்கோ. நான் எதுக்காக அவங்க கூட சண்டைக்கு போகணும்? அவங்க தான் என் கூட சண்டைக்கு வராங்க. எப்போ பாரு ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல, மலரக்கா எவ்வளவு வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கான ரெகக்னேஷனே கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போ பாரு அவங்க செய்கிற வேலைகளில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட உங்கள் அப்பா உட்கார்ந்த இடத்துல இருந்து ரிமோட் எடு, டிவி ஆன் பண்ணு, ஃபேன் ஆன் பண்ணு, அந்த சார்ஜர் எடுன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்யலைன்னா உடம்பு இது மட்டும் இல்லை, இன்னமும் பெருத்தணும். அவருக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? மதி, கொஞ்சம் பார்த்து பேசு. அது என் அப்பா. அது தெரியுது. நான் அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறேன். மலரக்காவை வேலை வாங்கணுங்கிறக்காக வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மலரக்காவும் அதை பெருசுப்படுத்தாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஏன்னு கேட்டால் தண்ணி சொம்பை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மலரக்காவை தான் அதையும் க்ளீன் பண்ணுறாங்க. எவ்வளவு வேலை தெரியுமா அவங்களுக்கு? நீங்கள்லாம் கிளம்பி போயிடுறீங்க.
மலரக்காவை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல. இங்கே பாரு மதி, மலரக்காவுக்கு ஏதாவதுனா அண்ணி பார்த்துக்குவாங்க, இல்லை அண்ணன் பார்த்துப்பான். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீயும் இந்த வீட்டில் ஒரு மருமக மாதிரி நடந்துக்கோ. தயவு செஞ்சு கூட கூட பேசி அப்பாவோட ப்ரெஷரை ஏற்றாத. நான் ஒன்றும் அவர் ப்ரெஷரை ஏற்றலை. இப்படி முதல்ல கூட கூட பேசுகிறத நிறுத்து மதி. எப்போ பாரு விதண்டாவாதமாகவே பேசிக்கிட்டு இருக்க. யாரு நானா? எப்போ பாரு உங்கள் குடும்பம் தான் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மதி, உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. முதல்ல இந்த கேள்வி கேட்கறத நிறுத்தி பழகு. அது சரி, அவங்க வீட்டில் இருந்து உங்களுக்கும் இப்படித்தானே இருக்கும். என்ன மதி வாய்க்குள்ளேயே முணங்குற? எதுவாக இருந்தாலும் சத்தமாக பேசு. என்ன நீங்கள் பேசுங்கிறீங்க, பேசக்கூடாதுங்கிறீங்க. இப்போ நான் இந்த வீட்டில் என்ன தான் பண்ணுறது? எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? சண்டை போட்டு அவசர அவசரமாக கிளம்பும்போது மதியோட கால் தடறி சுரேஷ் மேலே விழுந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து சுரேஷோட அம்மா உள்ளுக்குள்ளே என்ட்ராக, என்னடா இது, இவனை போய் பேசுடான்னு சொன்ன பாவத்துக்கு இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் என் வயிற்றுல வந்து பிறந்திருக்குதுக்கு பாரு. ஒன்று ரூமை திறந்துட்டு வரவே மாட்டேங்குது, இன்னொன்று போய் பேசுடானா போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்காத சுரேஷும் மதியும் கொஞ்ச நேரம் கண்ணும் கலந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அப்புறம் நேரமானதை உணர்ந்து மதி விலகி போகிறா. அப்போ மலர் உள்ளே என்ட்ராகிறா. சுரேஷ் கிட்ட, தம்பி, நான் அங்கே பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மதி மேலே எந்த தப்பும் இல்லை தம்பி. ஆனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் திட்டாமல் நடந்துக்கோங்க. அண்ணி, அப்படி இல்லை அண்ணி, நீங்களும் தானே இந்த வீட்டு மருமக, எப்படி அமைதியாக இருக்கீங்க? அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? எப்போ பாரு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கா. இது ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். இதில் வேற உரம்பரைங்க வேற வரப்போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. இவ வாயை அடைக்கிறதுக்கே எனக்கு 24 மணி நேரம் பத்தாது போல. மலரு, மலரு, சரி தம்பி, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போகிறேன். என்ன மலரு, என்ன சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சா? மாமா வர நேரமாச்சு. இன்னும் சமைச்சிட்டியா, இல்லை இன்னும் எதையாவது போட்டு நோண்டிக்கிட்டு தான் இருக்கியா? இல்லை அத்தை, எல்லாம் சமைச்சு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. சரி சரி, துவைக்கிறது ஒரு மோனி துணி சேர்ந்து போச்சு. உனக்கு துவைக்கணுங்கிற நினப்பு இருக்கா இல்லையா? எப்போ பாரு அவ கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிற. போய் அந்த வேலைகளை பாரு. இல்லை அத்தை, பாப்பா பசிக்குதுன்னா கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் போயிட்டுமா? எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப தான் அக்கறை புள்ள மேலே, அதனால தான் கொடைக்கானல் விட்டுட்டு போனையாக்கும். எல்லாம் நடிப்பு. போ, நீ போய் துவைக்கிற வழியை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் பிள்ளைய. இப்படியே மதி கூட சேர்ந்து வாயடிச்சு பழகிட்ட. நல்லா புதுசாக கற்றுக்கிற மலரு, பார்த்து நடந்துக்க. மலர் துவைக்க போனதும் லக்ஷ்மி வந்து ராகவி ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. ராகவி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, ராகவி, நீ உங்கள் அம்மிச்சி வீட்டுக்கு போயிருந்தியே, அப்போ ஏதாவது சொன்னாங்களா? ஏன் பாட்டி, அவங்க எதுவும் சொல்லலையே. இல்லை, நம்ம குடும்பத்தை பற்றி ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் சொன்னாங்களோன்னு கேட்டேன். என்ன பண்ண நீ 2 நாளும்? இல்லை பாட்டி, மாமா கூட ஜாலியாக விளையாண்டேன். உங்கள் மாமங்காரன் வேலைக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் போகிறது இல்லையா? இல்லை பாட்டி, போயிட்டு தான் இருக்காரு. சரி, நீ எழுதுறியாக்கும், எழுதிக்கிட்டு இரு, நான் வாரேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.